வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை 5வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ஒன் குட் நியூஸ். கேன் யூ கெஸ் இட்? ஒன்லி 3 சாய்ஸஸ் என்றவாறே உள்ளே நுழைந்தாள் நிர்மலா. அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை நின்றதால் ரவி கொஞ்சம் முன்னால் செல்ல வேண்டி டிஃபனை சாப்பிட்டு கொண்டிருந்தான். எங்கே உன்னை ஆளை காணவே காணோம். அவள் அலட்சியமாக சூழ் கொட்டினாள். வீட்டில் தான் அடப்பட்டு கிடந்தேன். கச்சேரிக்கு போகக்கூட மனமில்லை. சின்னா, நிர்மலா வந்திருக்கா பார், அவளுக்கும் டிஃபன் கொண்டு வா பார்க்கலாம் என்ற ரவி, உங்கள் சித்தி சினிமாவில் நடிக்க பாட கூப்பிடுவதை நிறுத்தி கொண்டு விட்டாளா என்று கேட்டான். எனக்கு இப்பொழுது டிஃபன் வேண்டாம். நீங்கள் சொன்னது இல்லை. எங்கள் சித்தியாவது சினிமாவை விடுவதாவது. ப்ரொடியூசர் டைரக்டர்களை கொண்டு வேப்பில் அடிக்க அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என் நிலைமை. போகட்டும். வாட் நெக்ஸ்ட்? அடை மலபார் அவியல் விட்டால் கிடைக்காது. அப்புறம் சின்னான் ஃபினிஷ் பண்ணிடுவான். அதனால் முந்தி கொண்டு சாப்பிட்டு விடு என்ற ரவி, புடவை சீட்டு எவர்சில்வர் சீட்டு ஏதாவது விழுந்து விட்டதா என்று கிண்டல் பண்ணினான். சீட்டு ஏன் விழுகிறது? நான் தான் விழ வேண்டும் என்ற நிர்மலா, அதுவும் இல்லை என்றாள். சின்னான் அடை அவியலை கொண்டு வந்து வைத்தான். ஹாய் சின்னா, அவியலுக்கு மாங்காய் போட்டிருக்க இல்லையா என்று ஒரு குரல் கொடுத்தாள். இதை சொல்லு, நன்றாக தெரியும் என்றான் ரவி கிண்டலாக. என்ன தெரியுமோ தெரியாதோ, ஒரு பெண்ணுக்கு சமைக்க தெரிய வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் என்றாள் நிர்மலா. உனக்கு சமைக்க தெரியும்? ஓ, நன்றாக தெரியும். இன்றைக்கு நான் சமைக்க போகிறேன் என்றாள் நிர்மலா. அவியலுக்கு மாங்காய் போட்டால் தான் நல்லா இருக்கும் என்றான் சின்னான் காப்பியை கலந்தபடியே. நான் இன்றைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரல, வெளியே சாப்பிட போகிறேன். என்ன தம்பி, வெளியே வேலை இருக்கா? வேலை இல்லாட்டா என்ன, வேலையை ஏற்படுத்தி கொண்டு வெளியே போயிடுவேன். இன்னைக்கு நிர்மலா சமைக்கப் போகிறாளாம் என்றான் ரவி. ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை கேட்டார் போல சிரித்தான் சின்னான். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள். அதுதான் குட் நியூஸா என்று சீண்டினான் ரவி இளஞ்சிரிப்புடன். எனக்கு அது குட் நியூஸ் தான். அன்று உங்களுக்கு நான் விருந்து வைக்கப் போகிறேன் என்ற நிர்மலா. சரி, 3rd சாய்ஸ் என்ன என்றாள் விடாப்பிடியாக. ஏதாவது புது பாட்டு கற்றுக்கொண்டிருப்பாய் என்றான் ரவி. நானே சொல்லிவிடட்டுமா? சொல்லிவிடேன் என்றான் ரவி. நேற்று டெல்லியில் உள்ள என் தூரத்து உறவினரிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. எனக்கு பத்மபூஷன் விருது கிடைக்கப் போகிறது. அச்சா, மை ஹார்ட்டி கங்க்ராட்ஸ் என்று உண்மையான மகிழ்ச்சியுடன் கூறிய ரவி, எனக்கே கிடைத்தாற் போல எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? இது ரகசியமாக கிடைத்த தகவல் ரவி. பேப்பரில் வந்த பிறகு, எனக்கு தனியாக கடிதம் வந்த பிறகு எல்லோருக்கும் சொல்லலாம். என் சித்தியிடம் கூட இன்னும் சொல்லவில்லை. உங்களிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ப்ளீஸ் கீப் இட் கான்ஃபிடென்ஷியலி. அப்படி சொல்லு. தகவல் கிடைத்த பின்பு அமுதமலருக்கு உன் பேட்டியை எடுத்துக்கொள்கிறேன் என்றான் ரவி. இன்னொன்று, அடுத்த மாதம் டெல்லி விஞ்ஞான பவனில் என் கச்சேரி ஏற்பாடாகியுள்ளது. பிறகு உத்தர சுவாமி மலையில் ஒரு கச்சேரி, கோவில் திருப்பணிக்காக. நீங்களும் என்னுடன் டெல்லிக்கு வருகிறீர்கள். அப்படியானால் என் ஹனிமூன் டெல்லியில், காஷ்மீர் கூட போய்விட்டு வரலாம். அவள் வியப்பு பூரிக்க நிமிர்ந்தாள். நானும் உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் தருகிறேன். சின்னான் சண்பக மலர் சரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அதன் மனமும் பொன்னிற உருவமும் ஏதோ புதிய செய்தியை கூற துடிப்பது போல இருந்தது அவளுக்கு. அலமாரியிலிருந்து அவள் பெயர் மேலே எழுதிய கவரை அவளிடம் கொடுத்த ரவி, நான் இன்று அவசரமாக போக வேண்டும், உடை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று தன் அறைக்குள் போனான். அதுவரை கவரை பார்க்காத நிர்மலா, நானும் உங்களுடன் மவுண்ட் ரோடு வரை வர வேண்டும். முக்கியமாக அதற்கு தான் வந்தேன். எங்கள் கார் சர்வீஸுக்கு போயிருக்கிறது என்றாள். அடுத்த 5 நிமிடங்களில் உடை மாற்றிக்கொண்டு வந்த ரவி ஹாலில் நிர்மலாவை காணாமல் திகைத்தான். ஒருவேளை மவுண்ட் ரோடு வருவதாக சொன்னதால் வீட்டுக்கு போய்விட்டு வருவாளோ என்னவோ என்று நினைத்தவன் காதுகளில் கேட்டு திறந்து மூடும் சப்தம் கேட்டது. எழுந்து வாசல் பக்கம் போனான். வழி பூராவும் பேய்த்து எரியப்பட்ட சண்பக இதழ்கள். நிர்மலாவுக்கு என்ன வந்தது? அவன் வாசலுக்கு வந்தபொழுது நிர்மலா ஓடுவது தெரிந்தது. நிர்மலா, நிர்மலா! அவள் காதுகளில் அவன் குரல் கேட்டதாகவே தெரியவில்லை. அவன் உள்ளே வர திரும்பிய பொழுது பளீரென்ற பத்திரிகை அடங்கிய கவர் காற்றில் புரண்டது. கார் அருகில் பத்திரிகை.
அவனுக்கு ஏதோ புரிந்தது போல மூளையில் மின்வெட்டு. நிர்மலா அவன் நட்பை தவறாக நினைத்து விட்டாளா? ராதையை பார்த்தது, கல்யாணம் நிச்சயமானது, எதையும் சொல்லும் ஒரு சூழ்நிலை ஏற்படவே இல்லைதான். நடுவே பிரேமா வேறு குழப்பியதால் அவனால் எதையும் தீர்மானமாக கூற முடியவில்லை. அவன் தன் நட்பால் நிர்மலாவின் இதயத்தை குத்தி கிழித்து விட்டானா? அலுவலக வேலை அவனை நிற்க விடாமல் துரத்தியது. அதனால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கிளம்பி போனான். இந்த பொண்ணுக்கு என்ன வந்துருச்சு என்று கேட்டவண்ணமே சின்னான் பூக்களை அள்ளினான். அந்த வீட்டின் ரவி என்ற சண்பகமலரை நிர்மலா என்றோ சூடிக்கொண்டு தன் அந்தரங்கத்துள் வைத்து பூஜிக்கிறாள் என்பதை ரவியோ சின்னானோ அறியவில்லை. அன்றுதான் நிர்மலா குறிப்பிட்ட அவளுடைய பிறந்த நாள், வெள்ளிக்கிழமை. அன்று பத்திரிகையுடன் பூக்களை பெய்து எறிந்த பின்னர் அவன் நிர்மலாவை காணவே இல்லை. வியாழக்கிழமை தன் பிறந்த நாளை கொண்டாட அழைக்க வருவாள் என்று ரவி எதிர்பார்த்ததும் வீணாயிற்று. சில சமயம் சின்னானை போய் பார்த்துவிட்டு வர சொல்லுவான். இனிமே நிர்மலாவை தேடிக்கொண்டு இங்கே யாரும் வராதிங்க என்ற மரகதத்தின் நிஷ்டூர பேச்சை கேட்டு துடித்தான் ரவி. இதை சின்னான் தான் வந்து சொன்னான். முகத்தை தொங்க போட்டு கொண்டு தளர்ந்த நிலையில் சொன்னதும் ரவி தன்னையே நொந்து கொண்டான். நீ இனிமே போய் கேட்க வேண்டாம் சின்னா, நம்மை மதிக்காம போன அவளை நாமையே மதிக்கணும் என்று சீறினான் ரவி. சின்னான் அவனுடைய அப்பா நாளிலிருந்தே அந்த வீட்டில் ரவிக்கு வளர்ப்பு தந்தை போல் இருப்பவன். போகட்டும் தம்பி, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? அந்த பெரிய பேய் தானே சொல்லிச்சு, பாவம் அது என்று சின்னான் பரிதாபப்பட்ட பொழுது ரவிக்கு சுரீர் என்று இப்படி ஒரு நினைவு தோன்றிற்று. நிர்மலாவை அவள் சித்தி வெளியே போகாதபடி வீட்டினுள்ளேயே பூட்டி வைத்து காவல் காத்து கொண்டிருப்பாளோ? அவனால் விடை காண முடியவில்லை. மாடியில் நிற்கும் பொழுது அந்த வீட்டின் அசைவுகளில் சிறிதாவது நிர்மலா தென்படுகிறாளா என்று உற்று பார்த்து கொண்டிருந்துதான் மிச்சம். வியாழக்கிழமை போய் வெள்ளிக்கிழமை மலர்ந்தது. வெள்ளிக்கிழமை இரவு தன் கல்யாணத்தை முன்னிட்டு அவன் ஊருக்கு போகப் போகிறான். பிரேமா சில சாமான்களை கேட்டு எழுதியிருந்தாள். அவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு நடுப்பகலில் வீடு திரும்பி விட்டான் ரவி. கல்யாணத்திற்கு 2 நாட்கள் முன்பு சின்னான் புறப்பட்டு வருவதாக ஏற்பாடு. காரில் இருந்து சாமான்களையும் பெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போனான் சின்னான். முகத்தை கழுவிக்கொண்டு வந்த ரவி சாமான்களுக்கு இடையில் வைத்திருந்த புடவை பெட்டிகளை பிரித்தான். ஒன்று பிரேமாவுக்கு, மற்றது ராதாவுக்கு, இது நிர்மலாவுக்கு. இன்று அவளுடைய பிறந்த நாள் அல்லவா? அதைத்தான் அடியோட காணுமே தம்பி. இன்று எப்படியும் வருவாள் என்று நினைக்கிறேன் சின்னா. வராவிட்டால் என் அலமாரியில் வைக்கிறேன். எப்பொழுது வருகிறாளோ இதை கொடுத்து விடு. அவளுக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும் என்று முன்பு ஒரு தடவை சொல்லியிருக்கிறாள். சின்னான் அந்த புடவை பெட்டியை தனியாக எடுத்துக்கொண்டு போய் ரவியின் அலமாரியில் வைத்தான். மறுநாள் திருச்சியில் முத்தமிழ் விழா ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு அவன் மதுரைக்கு போகிறான். அதனால் அந்த விழாவுக்கு சுந்தரும் வரப்போகிறான். ரவி மதுரைக்கு கிளம்பும் பொழுது சுந்தர் சென்னைக்கு திரும்புவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விடியற்காலை என் காரில் கிளம்பி விடலாம். விழா முடிந்ததும் நான் மதுரைக்கு கிளம்பி விடுவேன். நீ சென்னைக்கு வந்து விடலாம். விடியற்காலை கிளம்புவதால் நீ இரவே என் வீட்டிற்கு வந்துவிடு என்று சுந்தரிடம் ரவி கூறியிருந்தான். சின்னான் ஊருக்கு எடுத்துச் செல்லும்படி சாமான்களை அழகாக கட்டி வைத்து விட்டான். நிறைய இனிப்புகளும் பலகாரங்களும் செய்து டின்களில் அடுக்கி வைத்திருந்தான். போன உடனே குழந்தைகள் என்ன வந்திருக்கும் என்று எதிர்பார்க்குங்கள் தம்பி என்று கூறிக்கொண்டே கட்டி வைத்தான். இரவு சுந்தர் வந்துவிட்டான். இருவரும் ஏதோ பேசிக்கொண்டிருந்து விட்டு உறங்கப் போனார்கள். சுந்தர் படுத்தவுடன் உறங்கிவிட்டான். ரவியால் அப்படி உறங்க முடியவில்லை. ராதாவின் நினைவு இனிமையாக இருந்தாலும் நிர்மலாவின் போக்கு வேதனையை கொடுத்தது. தம்பி, நிறைய சண்பக பூக்களை கட்டி பிளாஸ்டிக் பையில வச்சிருக்க, போனதும் நீ குழந்தைகிட்ட கொடுத்துரு என்று பூக்களை பையில் போட்ட வண்ணம் கூறினான் சின்னான். குபீர் என்று பரவியது அதன் இனிய மனம். அந்த மனம் மேலும் நிர்மலாவின் நினைவை கிளறியது. நிர்மலாவுக்கு என்ன வந்தது? அவனை பார்க்க பிடிக்காமல் எங்கே போய்விட்டாள் என்று கேட்டுக்கொண்டான். நிர்மலா ஒரு கேள்வியாகவே அவனுடைய நெஞ்சில் நிறைந்து விட்டாள். 1 மாத விடுமுறைக்கு பின்னர் ரவி தன் இளம் மனைவி ராதாவுடன் சென்னைக்கு திரும்பிவிட்டான். வழியில் திருச்சியில் ராதாவின் சித்தப்பா வீட்டில் 2 நாள் தங்கினார்கள். ராதாவின் சித்தப்பா சொந்தமாக அச்சகம் வைத்து நடத்தி வந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன் ரவியின் நாவல் இதய மலருக்கு எழுத்தாளர் சங்கத்தின் விருது கிடைத்திருந்தது. அந்த நாவலை அவர்தான் பதிப்பித்தார்.
அந்த உரிமை உறவாக மலர ரவியை அழைத்து தன் வீட்டில் வைத்துக்கொண்டு திணற வைத்து விட்டார். அவருடைய அன்பு பிடியில் சிக்கி திணறிய பிறகு ராதாவுடன் சென்னைக்கு வந்தான். சுற்றிலும் செடிகளும் மரங்களும் அடர்ந்த இடத்தின் நடுவே அடக்கமாக நின்ற வீடு அவளுக்கு பிடித்து விட்டது. அவளுக்கு பிடித்திருக்கிறது என்பதே ரவிக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. உனக்கு இந்த வீட்டை பிடித்திருக்கிறது என்பதே எனக்கு பெரிய நிம்மதியாக இருக்கிறது என்ற ரவி இடையில் கையை கொடுத்து இழுத்து அணைத்து கொண்டான். என் அக்காவை பற்றி பிரேமா வந்து கேட்ட அன்று என் மனம் என்ன பாடுபட்டது தெரியுமா என்று சினுங்கினாள் ராதா. என்ன காரணத்தினாலோ பிரேமாவை அவ்வளவாக ராதாவுக்கு பிடிக்கவில்லை என்பதை ரவி உணர்ந்து கொண்டான். ஒவ்வொருவர் பார்வை ஒவ்வொரு விதம் ராது. என் கொள்கைகள்தான் எனக்கு குரு என்றான் ரவி. ராதா குளிக்கப் போய்விட்டாள். ரவி வீட்டை சுற்றி வந்தான். மேல் மாடியிலிருந்து தெரிந்த நிர்மலா வீடும் சண்பக மரமும் அவனுக்கு ஒரு சோக இசையை எழுப்பி காட்டின. அவளை சந்தித்து சமாதானம் கூட சொல்ல முடியாமல் போய்விட்டதே என்று எண்ணி ஏங்கினான். அவளுடைய கபடமில்லாத பேச்சுகளும் குழந்தைத்தனமான சிரிப்பும் அவற்றையெல்லாம் மூடி வைத்துவிட்டு பிரமிக்க வைக்கும் குரலும். சின்னா, நிர்மலா வந்தாளா? அவளை பார்த்தாயா என்று தனிந்த குரலில் தனிமையில் கேட்டான். நானும் நீ ஊருக்கு போனதுலேருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கண்ணிலேயே படலையே. அது மனசு நோக ஏதாவது சொன்னியா? கலகலப்பான நல்ல பொண்ணு அது. புடவையை எப்படியாவது கொடுத்துடணுன்னு பார்த்தேன். அந்த குட்டியை கூட காணுமே. புடவையை உன் ரூம் அலமாரியிலேயே வச்சிருக்கேன். ரவியின் மனம் சப்பிட்டு விட்டது. நிர்மலாவுடன் அவள் கலையை மதித்து இப்படி பழகி இருக்கக்கூடாதோ? அந்த பழக்கம்தான் அவள் கற்பனைக்கு வழிகாட்டியாக அமைந்து விட்டதோ? இவ்வளவு கதைகளை எழுதிய அவனுக்கு ஒரு பெண்ணின் உள்ள கிடக்கைகளை அலசி ஆராயும் திறனோ பழக்கமோ இல்லையோ? நடுப்பகல் சின்னான் விருந்து செய்திருந்தான். பாயசமும் வடையும் இனிப்புமாக தடபுடல் செய்து விட்டான். 1 மாதமாகவே ஊரை சுற்றி விருந்தினர்கள் வீட்டு விருந்துக்கு போய் என்று ஏகப்பட்ட அலைச்சல். நடுநடுவே நாதஸ்வர இசையில் கல்யாண வரவேற்பில் நிர்மலா வரமாட்டாளா என்ற தவிப்பான எதிர்பார்ப்புகள் அவன் உள்ளத்தை அலைக்கழித்து விட்டிருந்தன. வாழ்த்து தந்திகளை பிரித்து பிரித்து பார்த்தான். அதில் நிர்மலாவின் தந்தி இல்லவே இல்லை. என்ன தூங்குகிறீர்களா? மெட்டி ஒலிக்க ராதா தாம்பூல தட்டுடன் வந்தாள். தலை நிறைய கனகாம்பர சரங்கள் சரிந்து தோளில் தொங்கின. என்ன வேண்டும்? தாம்பூலத்தை சுருட்டி அவன் வாயிலிட்டாள் அவள். நறுக்கென்று செல்லமான கடி. இவ்வளவு கனகாம்பரத்தை வைத்து கொண்டிருக்கிறாயே, ஒரு சண்பகப்பூவை வைத்து கொள்ளக்கூடாதா? எனக்கு அதன் நெடியே பிடிக்காது. அது என்ன நெடி? அப்பப்பா, தலைவலி வருவது போல. தப்போ சரியோ தன் அபிப்பிராயங்களை சொல்ல ராதா தயங்குவதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனம். சண்பக வண்ணங்கள் வளர்த்தென் பழனியம்பதியின் முருகேசனே என்று பாடியபடிதான் அம்மா அந்த மலர்களை முருகனுக்கு வைப்பாள். எனக்கு பிடிக்காதே. அதற்கு மேல் ரவி கசந்து முகந்து பார்க்க தயாராக இல்லை. வேறு எதையோ பேசிக்கொண்டு இருந்தவன் அப்படியே கண்ணயர்ந்தான். மாலை 4 மணி அளவில் கண் விழித்த அவனிடம் காப்பியுடன் வந்தாள் ராதா. அந்த வீட்டில் அவள் செய்வதற்கு என்று எந்த வேலையும் இல்லை. எல்லாவற்றையும் சின்னானே செய்து விடுவான். ரவி தூங்கியதும் ராதாவும் சற்று தூங்கி எழுந்தாள். பிறகு காப்பியுடன் ரவியின் அருகில் வந்தாள். காப்பியை பெற்றுக்கொண்ட ரவி அவளை தன் அருகே அமர்த்தி கொண்டான். மெல்லிய அந்த விரல்களை பிடித்த பொழுது எவ்வளவு மென்மையான தளிர் விரல்கள் என்று ஒவ்வொரு தடவையும் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. காப்பியை குடித்தபடியே இடையே சுற்றி படர்ந்தது அவனது கரம். சினிமாவுக்கு போகலாமா? அவன் திடுக்கிட்டான் இதை கேட்டு. இந்த 1 மாத காலத்தில் அவன் அவளுடைய சினிமா பைத்திய குணத்தை அறிந்து கொண்டிருந்தான். கல்யாணமானதிலிருந்து அவன் அழைத்து சென்ற அதிகமான இடங்கள் சினிமா தியேட்டர் தான். மெல்ல அவள் பிடிவாத குணத்தை திருப்ப முடியும் என்ற தன்னம்பிக்கை. அலுவலகம் போனால் அதிகமாக சினிமாக்களுக்கு போக முடியாது என்ற காரணத்தால் கேவலம் ஒரு சினிமா தானே என்று அவன் நினைத்தான். சரி, போகலாம். நீ தயாராக இரு, நானும் குளித்து விட்டு வருகிறேன் என்று குளியலறைக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டான். குளித்து முடித்து உடை உடுத்தி கொண்டு தலைவாரிய பின், சின்னா, இன்னொரு காப்பி கொடேன் என்றான். சின்னான் காப்பியை கொண்டு வந்து வைத்தான். காப்பியை குடித்தவன் முன்பு, நான் ரெடி, நீங்க தான் லேட் என்றபடியே ராதா வந்து நின்றாள். ரவி அப்படியே பார்வை குத்திட்டு போனான். நிர்மலாவுக்காக வாங்கி அவளிடம் கொடுக்க முடியாமல் அலமாரியில் வைத்திருந்த சிவப்பு பட்டுப்புடவையை ராதா உடுத்தி கொண்டு நின்றாள். நானும் வந்தவுடனேயே பார்த்து விட்டேன். எனக்குத்தானே வாங்கி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் கொடுப்பதற்கு முன்பு
நானே எடுத்து கட்டி கொண்டு விட்டேன். எப்படி என் சஸ்பென்ஸ்? என்ன எழுத்தாளரே, சஸ்பென்ஸை தாங்க முடியவில்லையா என்றபடி அவன் அருகில் வந்து உட்கார்ந்து தோளில் தலையை சாய்த்து கடைக்கண்களால் பார்த்து மயக்கினாள். ராதையை பார்த்து பெருமூச்செறிவதைத் தவிர வேறு வழி இல்லை ரவிக்கு. ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று மெல்ல முணுமுணுத்தான். நிர்மலாவின் பிறந்த நாள் பரிசாக அந்த புடவையை கொடுக்க விரும்பினான். அதை ராதா எடுத்துக்கொண்டாள். அவனிடம் உரிமை பாராட்டி உறவை பெற நிர்மலா விரும்பியிருக்கிறாள். அதையும் ராதா எடுத்துக்கொண்டு விட்டாள். எண்ணங்களை பிரித்து பாகுபாடு செய்ய இயலாமல் சுமையாக கனத்து அவனை அழுத்தின. நிர்மலாவுக்கும் அவனுக்கும் என்ன உறவு? தான் ஏன் நிர்மலாவை புரிந்து கொள்ளவில்லை? காரணமில்லாமல் மொட்டை மாடிக்கு போய் நிர்மலாவின் வீட்டை பார்த்துவிட்டு கிணற்றடியில் தன் பார்வையை ஓட விட்டுவிட்டு கீழே வந்தான். நிர்மலா மனத்தை அசைக்கும் ஒரு ராகம். அந்த ராகம் அவன் மனத்தை அசைத்து கொண்டிருந்தது. காரை எடுத்து வெளியே வைத்துக்கொண்டு ராதாவிற்காக காத்து கொண்டிருந்தான். சிவப்பு மத்தாப்பாக ஒளிர்ந்து அழகு ஊசலாட மென்னடை நடந்து வந்த ராதா காரில் ஏறி அவன் அருகில் உட்கார்ந்தாள். ஏன் இவ்வளவு நேரம் ராது என்ற அவன் கேள்விக்கு அவள் பதிலளிக்காமல் தலையை திருப்பி வெளியே பார்த்தாள். அவன் காரை கிளப்பினான். பேச மாட்டாயா? திடீரென்று பேசாமடந்தையாக மாறிய காரணம் என்னவோ என்று தோளை பிடித்து இழுத்து அவள் பக்கம் தன் பார்வையை ஓட்டினான். சிவப்பு புடவை, அதற்கேற்ப ரவிக்கை, வளையல்கள், காது தோடு, கனகாம்பரம் என்று எல்லாமே சிவப்பில் தீ கொழுந்தாக ஜொலித்தாள். முகத்தில் இருந்து அவன் பார்வை உடல் பூராவும் பரவியது. அந்த புடவை அவனுக்கு நிர்மலாவையே நினைவுறுத்தியது. அது மவுண்ட் ரோட் பிரபல தியேட்டரில் ஓடும் ஆங்கில படம். அதை பார்க்கத்தான் ராதா ரவியை அழைத்து கொண்டு வந்திருந்தாள். ராதாவின் தந்தை தம் பெண்களை சினிமா போன்ற கேளிக்கைகளுக்கு அனுமதிப்பதில்லை. முன்பாவது எப்பொழுதாவது அனுப்பி வைத்து கொண்டிருந்தார். சீதா ஓடிப்போனதிலிருந்து அவர் தம் சட்டத்தை இறுக்கிவிட்டார். அவர் ஊரில் இல்லாத சமயம் ரகசியமாக பார்ப்பதோடு சரி. அதனால் ரவியுடன் தன் ஆசை தீர சினிமாவிற்கு போனாள். படம் ஆரம்பித்து விட்டது. சிரித்தும் கண்களை விரித்தும் படத்தை ரசித்தாள் ராதா. அந்த அளவுக்கு ரவியால் படம் பார்க்க முடியவில்லை. ராது, எனக்கு தலையை வலிக்கிறது. நான் வெளியே போய் காப்பி குடித்துவிட்டு காரில் உட்கார்ந்திருக்கிறேன். நீ படத்தை பார், முடிந்ததும் அழைத்து போகிறேன். எழுந்து விட்டான் ரவி. கோபம் நெற்றியை சுருக்க கண்கள் விரிய அவனை பார்த்தாள் ராதா. இதற்கு படம் பார்க்க வருவானேன்? ஷு, மற்றவர்களுக்கு தொந்தரவா நாம் பேசக்கூடாது. நீ பார்க்கத்தானே உன்னை அழைத்து வந்தேன். வெளியே காரில் வந்து உட்கார்ந்ததும் அவனால் 5 நிமிடங்களுக்கு மேல் உட்கார முடியவில்லை. படம் விடுவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறதே. அதனால் கடற்கரை வரை போய் சற்று காற்றாட உட்கார்ந்து விட்டு வரலாம் என்று காரை கடற்கரையை நோக்கி ஓட்டினான். கடற்கரை காற்றில் உட்கார்ந்திருந்தாலாவது சற்று அமைதி பிறக்காதா என்ற ஏக்கம். கடந்த 1.5 மாதங்களில் நிர்மலா தன் வீட்டிற்கு திரும்பி வந்திருப்பாள் என்றுதான் அவன் நம்பினான். அன்று வரை நிர்மலா தன் வீட்டில் இல்லை என்பது தெரிய வந்ததும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. சின்னான் ரகசியமாக கண்காணித்தும் நிர்மலாவை அவள் போன இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னால் தான் வீட்டை திறந்து எங்கோ போய்விட்டாள் என்ற எண்ணத்தை அவனால் தாழ முடியவில்லை. அந்த அனாதை பெண் வீட்டை விட்டு போய் எங்கே திண்டாடுகிறாளோ என்றெல்லாம் சஞ்சலப்பட்டான். ராதையிடம் அவனுக்கு மனைவி என்ற முறையில் எந்தவித குறையும் இருப்பதாக தோன்றவில்லை. ஆனால் நிர்மலாவின் தலைமறைவுதான் அவனை கலக்கிவிட்டது. தன்னால் நிர்மலாவின் வாழ்வு பாதிக்கப்பட்டதாகவே அவனுக்கு தோன்ற ஆரம்பித்திருந்தது. மூடிய கண்களில் சில காட்சிகள் நாடகமாகவே தோன்றின. அதில் நிர்மலா நாயகியாக நின்று தோன்றிய சீன்களில் அவன் மரக்கட்டையாக புரிந்து கொள்ளாத ஜடமாக. கொடைக்கானலின் பழக்க வழக்கங்களை அவன் மனம் ஆராய்ந்தது. நிர்மலா இப்படி நடக்க அவன் எப்படி காரணமானான்? காதல் தோன்றுவதற்கு காரணம் எதுவும் தேவையில்லையே. அதிலும் அழகும் கம்பீரமும் இனிமையும் கொண்ட அவனை பற்றி இந்த கோணத்தில் அவள் பார்த்ததில் வியப்பேதும் இல்லை. இந்த அயற்சி நீங்கி உணர்ச்சியை திரும்ப பெற்ற அவன் கண்களை சுருக்கி கை கடிகாரத்தை பார்த்தான். கிளம்பினால் சரியாக இருக்கும். எழுந்து நடந்து காரை நிறுத்திய இடத்திற்கு வந்தான். நெருக்கமாக கட்டிய முல்லைச்சரம். 8 3 முழம் சார் என்று விடாமல் சுற்றி வந்த பூக்காரன். ராதாவின் ரசனையே தனி. அவன் வாங்கி போனால் வைத்துக்கொள்ளப் போகிறாளா என்ன? இருந்தாலும் அதன் மனம் அவனை இழுக்க 3 முழங்களை வாங்கி காரில் வைத்தான். டாக்ஸி! காரை பின்னால் பார்த்தபடியே ரிவர்ஸில் எடுத்தவனை கவர்ந்தது இந்த குரல். மதுரமான மோகன குரல். காரில் இருந்தபடியே எட்டி பார்த்தான். அவனை ஆட்டி படைக்கும் அந்த மதுர குரலுக்கு சொந்தக்காரியான நிர்மலா.
நிர்மலா! அவன் அவளை அழைத்து கொண்டே இறங்குவதற்கும் அவள் ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டு பறப்பதற்கும் சரியாக இருந்தது. அவனுடைய அழைப்பு அவளுக்கு கண்டிப்பாக கேட்டிருக்கும். அழைப்பது யார் என்பதும் புரிந்திருக்கும். ஏதோ ஒரு வெறி அவன் உள்ளத்தை கிளற தன் காரில் ஏறிக்கொண்டு அவளை பின்தொடர்ந்தான். மவுண்ட் ரோட்டில் ராதா அவனுக்காக காத்து கொண்டிருப்பது மறந்தே போய்விட்டது. கடற்கரை கல்லூரி, கண்ணகி சிலை, சேப்பாக் எழிலகம், யூனிவர்சிட்டி என்று ஓடி ஓடி மறைந்துவிட்ட இடங்கள். ஒரு சிக்னலில் நிர்மலாவின் டாக்ஸி தப்பிவிட அவன் கார் பின்தங்கிவிட்டது. அவனும் சற்று தூரம் காரை ஓட்டிக்கொண்டு போய் பார்த்தான். அவனுக்கு அவள் சென்ற டாக்ஸியை அடையாளம் காணவே முடியவில்லை. வலுவிழந்து சிறகை பீய்த்து எறியப்பட்ட பறவையாக அவன் சினிமா தியேட்டரில் வந்து இறங்கிய பொழுது இரவு காட்சி ஆரம்பமாகி தியேட்டர் வெளி அமைதியில் ஆழ்ந்திருந்தது. ராதா எப்படி வீட்டிற்கு போயிருப்பாள்? நெஞ்சை திடீரென்று சுட்டன எண்ணங்கள். நிர்மலாவை சந்தித்து உன்னை நான் ஏமாற்றவில்லை என்று கூற துடித்த அவன் முதலில் தன் வீட்டிற்குள் நுழைந்த புது மனைவியிடம் கடமையை செலுத்த தவறிவிட்டான். காரை வீட்டை நோக்கி திருப்பினான். சாப்பாடு வேண்டாம் என்று பாலை மட்டும் குடித்துவிட்டு தன் அறைக்கு வந்தான் அவன். நீலச் சிறுவண்டு விளக்கின் ஒளியில் ஓவியமாக திகழ்ந்த மனைவி ஒயிலாக படுத்து கிடந்தாள். அந்த அழகு அவனை அப்படியே மயக்கியது. உடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் படுத்தவன் அவள் தோளில் கையை வைத்து திருப்பினான். காதருகில் ராதா என்று அழைத்தான். அவள் அந்த கரத்தை தள்ளிவிட்டாள். அவன் சற்று பலமாக முகத்தை திருப்பியதும் கன்னங்களில் கண்ணீர் கரை. ராதா அழுகிறாள். அவன் பதறித்தான் போனான். முகத்தை நெஞ்சுடன் வைத்து கொஞ்சினான். ப்ளீஸ் ராதா, என் நண்பன் ஒருவனை பார்த்தேன். அவனுடன் கடற்கரைக்கு போனேன். ராதா, கை வாட்ச் நின்று விட்டது. அதனாலே தான் சரியாக வரவில்லை. ப்ளீஸ் ஃபர்கிவ் ராதா என்று சமாதானம் சொன்னான். சென்னை எனக்கு முன்பின் பழக்கமில்லாத இடம். தியேட்டரில் என்னை தனியாக விட்டுவிட்டு போன நீங்களும் ஒரு கணவரா? என்னால் நீங்கள் சொல்லும் காரணங்களை நம்ப முடியவில்லை என்றவள் விருட்டென்று எழுந்து படுக்கையிலிருந்து ஒரு ஜமுக்காலத்தை உருவி கீழே விரித்து கொண்டு படுத்து விட்டாள். சாதாரணமாகவே ராதாவிற்கு சற்று அகம்பாவம் உண்டு. 3 பெண்களிலும் ராதாதான் நல்ல அழகி. இதை வீட்டினர் சொல்லி சொல்லி தனியான ஒரு உயர்வு அவள் நெஞ்சில் வளர்ந்திருந்தது. இந்த கருநீலம் ராதாவுக்கு நன்றாக இருக்கும் என்று அம்மா பாட்டியின் தனியான கவனம் அவள் மேல். இதனால் சற்று எடுப்பான போக்கும் தலை குனியாத நிமிர்ந்த கர்வமும் அதட்டலான பேச்சுமே சுபாவமாக அமைந்துவிட்டது. ரவியால் நிகழப்பட்ட இந்த அசிரத்தையான சம்பவமே அவளுடைய தாந்தோன்றித்தனமான போக்கும் கர்வமும் வளர காரணமாக அமையப் போகிறது என்பதை அவனால் அப்பொழுது உணர முடியவில்லை. ரவிக்கும் மனத்தில் சிறு வீம்பு பிறந்தது. ஆண் பிள்ளை என்ற வீராப்பு ஓங்கியது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.